பலரையும் குறிக்கும். அந்த வகையில் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லும் பொழுது இயேசுவை தான் முதன்மையாக குறிக்கும். இயேசு தான் ஸ்திரீயின் வித்தானவர், அவ்வளவுதான். ஆனால் அந்த ஸ்திரீயின் வித்தாகிய இயேசுவானவரின் பிரதிநிதிகள் எல்லாரையும் கூட அது குறிக்கும். ஆகவே சாத்தான் எப்படி தனக்கு வித்து வைத்திருந்தான். இப்போ பாருங்கள், ஸ்திரீயின் வித்து. வித்து என்பது ஸ்திரீகளுக்கு வித்து முடியாது. ஸ்திரீகள் என்றால் அவர்கள் பெண் பால், வித்து என்பது ஆண் பால். அப்போ ஆணுக்கு வித்து முடியும், பெண்ணுக்கு வித்து முடியாது. ஆகவே ஸ்திரீயின் வித்து என்பது நடக்க முடியாத ஒன்று. அதே போல சாத்தானுடைய வித்து என்று சொல்வதும் நடக்க முடியாத ஒன்று. ஏன்? சாத்தான் முன்பு தேவ தூதனாய் இருந்தவன். தேவ தூதர்களுக்கு பிள்ளை பெற முடியாது. அப்போ சாத்தானுக்கும் சந்ததி இருக்க முடியாது, பெண்களுக்கும் சந்ததி ஆண் இல்லாமல் இருக்க முடியாது. ஆகவே இந்த இடத்துல இருக்க முடியாத ரெண்டை ஆண்டவர் போட்டாரே, அதை எப்படி நீங்கள் பேசுவீர்கள்? இது அதைத்தான் குறிக்கிறது என்று. ஸ்திரீயின் வித்தை நாம் இலகுவாக கண்டுபிடிக்கலாம். மரியாள் இயேசுவை பிறப்பித்தார் ஆண் இல்லாமல். ஆமென். ஆண் இல்லாமல் உலகில் பிறந்த ஒரே நபர் இயேசுவானவர் மட்டுமே. ஆகவே ஸ்திரீயின் வித்து என்பது இயேசுவை பார்க்கும் பொழுது அது ஒரு ஒரு how do you say, it's a exception. அது ஒரு விதிவிலக்கு. ஸ்திரீயின் வித்து என்று வேறொன்று இருக்க முடியாது. ஆனால் இயேசு விதிவிலக்கு. அப்பா இல்லாமல் பிறந்த ஒரே ஒருவர் அவர். அதே போல அதே இயேசு சில மக்களை பார்த்து இப்படி சொல்லுகிறார். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் புத்தகத்துக்கு போனால் யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் இப்ப விளங்குதா உங்களுக்கு? அதாவது சாத்தானுக்கு பிள்ளைகள் இருக்க முடியாது, அப்படித்தானே? ஆனால் இயேசு அடையாள ரீதியாக ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய சாத்தானால் உருவானவர்கள் என்று சாத்தானுக்கு அப்பா பட்டம் கொடுக்கிறார். அப்போ சாத்தானை அப்பா போல நினைக்கிறவர்கள் எல்லாரும் யார்? சாத்தானின் வித்துக்கள். புரிகிறதா? சரி, இப்போ நம்முடைய விஷயத்துக்கு வருவோம். இந்த ஸ்திரீயின் வித்துக்கும் இந்த சர்ப்பத்தின் வித்துக்கும் பகையை உண்டாக்கி போட்டார். ஏவாளுக்கு ஏதாவது புரிந்திருக்குமா? நான் நினைக்கவில்லை. ஏவாளுக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது. நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லும் பொழுது ஏவாளுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது. ஒரு வேளை காயின் பிறந்த பொழுது, ஓ இதைத்தான் அவர் சொன்னாரோ என்று ஏவாள் நினைத்திருக்கலாம். நமக்கு தெரியாது அவர் அப்படி நினைத்தார் என்றெல்லாம் வேதத்திலே கிடையாது. ஆனால் சாத்தானுக்கு இது புரிந்ததா இல்லையா? சாத்தானுக்கு புரிந்தது. அதனால் காலமாக சாத்தான் இந்த ஸ்திரீயின் வித்து ஒன்று வர விடாமல் தடுக்கப்பட வேண்டும், அல்லது தப்பித்தவரை வந்துவிட்டால் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டினான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே இருந்து நீங்கள் பார்த்தால் பல இடங்களிலே சாத்தான் பல வழிகளிலே ஸ்திரீயின் வித்து வராமல் தடுக்க முயற்சிகள் செய்தான். அதற்கு அவன் தேசங்களை பயன்படுத்தினான், சக்கரவர்த்திகளை பயன்படுத்தினான், சட்ட திட்டங்களை பயன்படுத்தினான், உக்கிரமான போராட்டங்களை பயன்படுத்தினான், சூட்சுமங்களை பயன்படுத்தினான், இச்சைகளை பயன்படுத்தினான். நான் மாத்திரம் ஒரு பெரிய 20-30 நாள் கான்ஃபரன்ஸ் நடத்தி வேதத்தில் ஆதியாகமம் முதல் மல்கியா வரை
எத்தனை தடவை சாத்தான் முயற்சித்தான் என்று ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினால் அந்த 20-30 நாட்கள் கூட போதாது போகும் அளவுக்கு அவன் செய்தான். ஆனால் இன்றும் நாளை காலையும் நாளை மாலையும் இந்த 3 நாட்களில் முக்கியமான பாரதூரமான விஷயங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். எப்படி அந்த சாத்தான் கிரியை செய்தான், ஸ்திரீயின் வித்தை வரவிடாமல் தடுக்க அல்லது வந்ததை அழிக்க.